ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயசம் பண்ணலான் இருக்காங்க. நேற்று சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு பால் பாயசம் பண்ணக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு ஒரே பாக்கெட்டில் வர மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்தோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு அதை பின்னால் பார்த்து வாசிப்பான் பார்த்துக்காங்க. 1 லிட்டர் இந்த பாயச மிக்ஸுக்கு நமக்கு 1 லிட்டர் பால் வேணுமா? ஆனால் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரில, அப்புறம் செக் பண்ணிக்குவோம். 1 லிட்டர் பால், 1/2 லிட்டர் வாட்டர் போட்டுக்கணும். அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த மிக்ஸை போட்டு ஒரு மிக்சிங் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு, பாயசம் ரெடி. எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆனால் பால் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்க, பாலை பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. மொத்தம் 1 லிட்டர் நம்மளுக்கு வேணும். ஆனால் இது மொத்தமே 200 மில்லி பாட்டில் தான். அதுலேயும் பாதி காலையில் எழுந்துச்சி காப்பி போட்டு குடிச்சிட்டாங்க. நம்ம வந்து பாயச மிக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலையும் வாட்டரையும் ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். பண்ணலாம். ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பாலையும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நியாயப்படி நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றிட்டு ஆஃப் லிட்டர் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஆனால் இங்கே அப்படியே எல்லாமே உள்ட்டாவாக இருக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்க, ஒரு வழியாக 1 லிட்டர் சேர்த்துட்டான் பால். ஓகேங்க, ஒரு வழியாக பால் பொங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து என்ன பண்ணணும் தலைவா? அடுத்து சேமியா மிக்ஸ் பண்ணுறதான் தலைவா. நம்ம வச்ச அப்படியே பொங்கிடுச்சு. நம்ம வச்சது பால் தான். இதுலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது சேமியா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கலக்கிக்குவோம். இது நல்லா பால் சுண்டதுக்கப்புறம் சுகரு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீ சேர்த்து முந்திரி திரைச்சி எல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட். ஒரு வழியாக நம்ம பாயசம் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இறக்கிற வேண்டியதான். அப்படி பொழிங்க, வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிட்டுங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாதாம் பிஸ்தா எல்லாமே. நம்மளுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டோம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து கீழ் ரூமில் தாங்க இருக்காங்க. எல்லாமே நம்ம பசங்க தான், நம்ம ஊர் பசங்க தான். ஸோ அவங்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. ஓகேங்க, ரூமுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதுதாங்க அவங்க ரூமு. ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாங்க. ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டோம். அப்படியே கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு கிளம்பிடலாங்க.